Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th physics second lesson current electricityல மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ வீடியோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே ரைட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே ஒரு கண்டக்டரை கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. கண்டக்டர்னாலே அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆல் டைரக்ஷனில் ரேண்டம் மோஷனில் இருக்கும். அடுத்து அந்த கண்டக்டருக்கு வெளியிருந்து பேட்டரி மூலியமாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. இது பாசிட்டிவ் டெர்மினல், இந்த சைடு வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டயக்ராமுக்கு கீழே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ரைட் டு லெஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் அந்த கண்டக்டரோட யூனிட் வால்யூம்ல n எலக்ட்ரான் இருக்கு. அந்த கண்டக்டரோட யூனிட் வால்யூம்ல n எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன இங்க அசியூம் பண்றோம்னா ஆல் த எலக்ட்ரான்ஸ் மூவ் வித் த சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd வெக்டார். அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானும் சேம் வெலாசிட்டியில மூவ் ஆகுது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd வெக்டார் அப்படின்ற வெலாசிட்டியில மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் vd நம்ம இப்போ தான் அசியூம் பண்ணோம். ஓகேங்களா? vd ரைட். நீங்கள் டயக்ராம் எக்ஸாமில் இந்த டயக்ராம் வரைஞ்சா போதும். இந்த டயக்ராம் தான் உங்கள் புக்கில் இருக்குது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கண்டக்டரில் ஒரு சின்ன எலமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ஸ்மால் எலமெண்ட். அந்த ஸ்மால் எலமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் dx. இதற்கு பாருங்கள், இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இதுதான் ஸ்மால் எலமெண்ட்டு. அந்த ஸ்மால் எலமெண்ட்டோட லென்த்து dx அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? அடுத்து இந்த ஸ்மால் எலமெண்ட்ல இந்த இடத்துல இருந்து, ஓகேங்களா, இங்கிருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகுது பார்த்தீங்களா, மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, அது எடுத்துக்கிற டைம் வந்து dt டைம். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் dt டைம் எடுத்துக்குது இங்கிருந்து இது வரைக்கும் போக. சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். 11th படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறாங்க. vd ஈக்குவல் டு dx பை dt, அதாவது வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். அந்த ஸ்மால் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் எலமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. அப்போ டிவைடில் இருக்க டிடியை எல்ஹெச்எஸ் கொண்டு போனோம்னா மல்டிபிள் ஆகிடும். அப்போ dx ஈக்குவல் டு vd இன்டு dt அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நோட் பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணோம், அந்த கண்டக்டரோட யூனிட் வால்யூம்ல n எலக்ட்ரான் இருக்கு. யூனிட் வால்யூம்னாக்கா 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் பிரெத், 1 மீட்டர் ஹைட். அதுதான் யூனிட் வால்யூம். அந்த யூனிட் வால்யூம்ல n எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்க எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஸ்மால் எலமெண்ட். அந்த ஸ்மால் எலமெண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். தி எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வால்யூம் ஆஃப் லென்த் dx, அதாவது அந்த ஸ்மால் எலமெண்ட், அந்த ஸ்மால் எலமெண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். யூனிட் வால்யூமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இன்ட்டு நம்ம அசியூம் பண்ண அந்த எலமெண்ட்டோட வால்யூம். ஓகேங்களா? யூனிட் வால்யூமில் n எலக்ட்ரான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் தானே. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த வால்யூம் எலமெண்ட் ஈக்குவல் டு, இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வால்யூம் இதான். ஓகேவா? இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண வால்யூம் இதுதான் வால்யூம். ஓகேங்களா? இப்போ இந்த வால்யூமோட ஏரியாவை நம்ம ஏ நோட் பண்ணியிருக்கோம். அதோட ஹைட்டு பொறுத்த வரைக்கும் இது மேலே இருக்கு பாருங்க dx, அதான் அதோட ஹைட். உங்களுக்கு வால்யூம்கான ஃபார்முலா தெரியும், 11th படிச்சிருக்கோம். ஏரியா இன்டூ ஹைட். ஓகேவா? அப்போ இங்கே ஏரியா ஏ, ஹைட் பொறுத்த வரைக்கும் dx. ஓகேங்களா? அப்போ வால்யூம், அதாவது அந்த ஸ்மால் எலமெண்ட், ஓகேங்களா, அந்த ஸ்மால் எலமெண்ட்டோட வால்யூம் a இன்டூ dx. இப்போ நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க, a இன்டூ dx இன்டூ ஸ்மால் n. ஏன் இங்கே ஸ்மால் n வருது அப்படின்னா மேலே ஃபார்முலா பாருங்க, வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் n. அப்போ இந்த எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் எலமெண்ட்டு, அந்த மொத்த அந்த டோட்டல் வால்யூம், அந்த ஸ்மால் எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் வால்யூம்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னாக்கா இன்டூ n போடுவோம். சரியா? அப்போ adx இன்டூ n. அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஈக்குவேஷன் 1ல
dxோட வேல்யூ இருக்கு, அந்த dx கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றாங்க. ஓகேங்களா, dxோட வேல்யூ எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றாங்க. dx பதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலமெண்ட் ஈக்குவல் டு அந்த a அப்படியே வரும். இந்த dx பதில் vd இன்டு dtன்னு வரும். லாஸ்ட் இந்த n அப்படியே வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 2ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எலமெண்ட்டில் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா, ஓகே ரைட். அடுத்து டோட்டல் சார்ஜ் இந்த வால்யூம் எலமெண்ட், அந்த எலமெண்ட்டுக்குள்ளே எவ்வளவு சார்ஜ் இருக்கும், டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம், டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு n இன்டு இ. ஓகேங்களா, டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு n இன்டு இ. என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இ அப்படின்னாக்கா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா, q ஈக்குவல் டு n இன்டு இ. ஸோ இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோம்னாக்கா dq ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலமெண்ட். அதாவது இந்த வால்யூம் எலமெண்ட்டுக்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இன்ட்டு அந்த எலக்ட்ரானோட சார்ஜ். ஓகேவா ரைட். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த எலமெண்ட்டுக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் 2ல வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் 2வை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலமெண்ட் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் 2வை சப்ஸ்டிட் பண்ணோம்னா dq ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இ இன்ட்டு ஈக்குவேஷன் 2 தானே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ a vd dt இன்ட்டு n. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் செகண்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் டாப்பிக்கில், கரண்ட் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு dq பை dt. கரண்ட் I ஈக்குவல் டு dq பை dt. அடுத்து ஈக்குவேஷன் 3 எடுத்துன்னு வந்து இந்த dqக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. இந்த நியூமரேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சப்ஸ்டிட் பண்ணோம்னா I ஈக்குவல் டு e a vd இன்ட்டு dt இன்ட்டு n டிவைடட் பை dt அப்படின்னு கிடைக்கும். இப்போ மேலே ஒரு dtயும் கீழே ஒரு dt என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா நமக்கு ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கும், I ஈக்குவல் டு n e a vd அப்படின்னு கிடைக்கும். I ஈக்குவல் டு n e a vd. இதுதான் கரண்ட். நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கனாக்கா இந்த டெஃபினேஷன், இந்த ஈக்குவேஷன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த யூனிட் மூணுமே சேர்த்து எழுதணும். டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, ஓகே. இந்த ஈக்குவேஷன் பாருங்க, கரண்ட் டென்சிட்டியை ஜேன்னு நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ. ஐனா கரண்ட், ஏனா ஏரியா. அப்போ டெஃபினேஷன் பாருங்க, கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி கரண்ட் பர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். அந்த கண்டக்டரோட யூனிட் ஏரியாவில் எவ்வளவு கரண்ட் இருக்கோ அதுதான் கரண்ட் டென்சிட்டி. அந்த கண்டக்டரோட யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் எவ்வளவு கரண்ட் இருக்கோ அதுதான் கரண்ட் டென்சிட்டி. ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ. இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த கரண்ட் டென்சிட்டியோட யூனிட் ரொம்ப ஈஸி. நியூமரேட்டரில் கரண்டோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர். டினாமினேட்டரில் ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே போச்சுனாக்கா மைனஸ் ஆகிடும். தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி இஸ் ஆம்பியர் மீட்டர் டு த பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். இதான் அதோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல தோருக்கு பாருங்க, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கு பாருங்க, அதுதான் கரண்ட்டோட வேல்யூ. அந்த கரண்ட்டோட வேல்யூவை கொண்டு வந்து இந்த கரண்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சரியா, அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா ஜே ஈக்குவல் டு NEAVD டிவைடட் பை ஏ. அதாவது தோருக்கு பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள்குள்ளே இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் இதான் கரண்ட்டோட ஈக்குவேஷன். இந்த கரண்ட்டோட ஈக்குவேஷனை கொண்டு வந்து இந்த இடத்துல ஐக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அப்போ ஜே ஈக்குவல் டு NEAVD டிவைடட் பை ஏ. நெக்ஸ்ட் மேலே ஒரு ஏ கீழே ஒரு ஏ என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா ஜே ஈக்குவல் டு NEVD அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கரண்ட் டென்சிட்டி. இந்த ஈக்குவேஷன் வேலிட் ஒன்லி when the direction of the current is perpendicular to the area. இந்த ஈக்குவேஷன் எப்போ மட்டும்தான் பொருந்தும், எங்கே மட்டும்தான் வேலிட் பார்த்தோம்னா கரண்ட்டோட டைரக்ஷன் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வேலிட். மற்ற டைமில் இது வேலிட் கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இன் ஜென்ரல் த கரண்ட் டென்சிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. கரண்ட் டென்சிட்டி என்ன குவான்டிட்டியா, வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இது என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஈக்குவேஷனை
வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜே வெக்டார் ஈக்குவல் டு NEVD வெக்டார். என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஈனா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், விடினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இதான் அதோட வெக்டார் நோட்டேஷன். நெக்ஸ்ட் we know that என்ன தெரியும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தெரியும். ரெஃபர் ஈக்குவேஷன் நம்பர் 2.4. இதே லெசனில் ஈக்குவேஷன் நம்பர் 2.4ல நம்ம இந்த ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். VD ஈக்குவல் டு மைனஸ் இ டவு டிவைடட் பை எம் இ வெக்டார் அப்படின்னு வரும். இந்த VDயோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2.4 கொண்டு வந்து மேலே இருக்க அந்த VDயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜே வெக்டார் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வரும். ஓகேங்களா, மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் வரும். அப்புறம் இந்த என் அப்படியே வரும், இந்த இ அப்படியே வரும். இந்த VDக்கு பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இருக்கு பார்த்தீங்களா இந்த VD. ஸோ இந்த VDக்கு பதில் கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ NE இன்டூ இ டவு டிவைடட் பை எம் இன்டூ இ வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். சரியா, அடுத்து மேலே நியூமரேட்டரில் இ இன்டூ இ ஸ்கொயர். அப்போ ஜே வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் என் இ ஸ்கொயர் டவு இ வெக்டார் டிவைடட் பை எம் அப்படின்னு கிடைக்கும். இங்கே நீங்கள் கவனிக்கணும். சரியா, இப்போ இந்த இடத்துல என் ஒரு கான்ஸ்டன்ட், இ ஒரு கான்ஸ்டன்ட், டவு ஒரு கான்ஸ்டன்ட், எம் ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இந்த எல்லா கான்ஸ்டன்ட்டையும் எடுத்துட்டு அது பதில் என்ன பண்ணுறாங்க, இங்கே சிக்மாவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த எல்லா கான்ஸ்டன்ட்டையும் எடுத்துட்டு அது பதில் என்ன பண்ணுறாங்க, சிக்மாவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சிக்மாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜே வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா இ வெக்டார். ஓகே, இப்போ இங்கே சிக்மானா என்ன, ஓகேவா, சிக்மானா என்ன அப்படின்னா சிக்மா இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி. சிக்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ இங்கே என்ன பண்ணோம், இந்த என் இ ஸ்கொயர் டவு பை எம் அது பதிலாக நம்ம சிக்மாவை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ சிக்மா ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர் டவு பை எம் இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி. ஓகே ரைட். ஆனால் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் மைனஸ்னு வந்திருக்கு. ஆனால் கன்வென்ஷனலி மரபு ரீதியாக பார்த்தோம்னாக்கா ஓகே, இங்கே மைனஸ் வந்தால் என்ன அர்த்தம், இன்னைக்கு எல்ஹெச்எஸில் வரக்கூடிய இந்த கரண்ட் டென்சிட்டியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், அதான் மீனிங். ஓகேங்களா, எல்ஹெச்எஸில் வரக்கூடிய கரண்ட் டென்சிட்டியும் ஆர்ஹெச்எஸில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால தான் இங்கே மைனஸ் வந்துருக்கு. ஆனால் கன்வென்ஷனலி பார்த்தோம்னாக்கா மரபு ரீதியாக பார்த்தோம்னாக்கா ஓகேவா, கரண்ட் டென்சிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும், சேம் டைரக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மைனஸை ஒமிட் பண்ணிடலாம். அப்போ மைனஸை ஒமிட் பண்ணிட்டோம்னா ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டார். இது ஈக்குவேஷன் நம்பர் 5 கிடைக்கும். இங்கே வரக்கூடிய சிக்மா என்ன அப்படின்னா கண்டக்டிவிட்டி. இந்த ஈக்குவேஷன் தான் என்னன்னா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவோட மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் இந்த ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டார். இதுதான் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓகே, இந்த சிக்மா ஒன்று படித்தோம் பார்த்தியா, இந்த சிக்மாவை நம்ம இன்வெர்ஸ் பண்ணோம்னாக்கா அது பேர் ரெசிஸ்டிவிட்டி. சிக்மாவை இன்வெர்ஸ் பண்ணோம்னா அது பேர் என்ன, ரெசிஸ்டிவிட்டி. தி இன்வெர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி. இந்த ரெசிஸ்டிவிட்டியை ரோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. அப்போ ரோ ஈக்குவல் டு 1 சிக்மா. ஏன்னா சிக்மானா என்ன, கண்டக்டிவிட்டி. அந்த கண்டக்டிவிட்டி என்ன பண்ணுறீங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம், இன்வெர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, தி இன்வெர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ரோ ஈக்குவல் டு 1 சிக்மா. இந்த சிக்மாவோட என்ன பண்ணுறாங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணுறாங்க. அப்போ கீழே இருக்க எம் மேலே வந்துடும், மேலே இருக்க அந்த என் இ ஸ்கொயர் டவு கீழே வந்துடும். அப்போ இதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ. அப்போ ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு 1 சிக்மா ஈக்குவல் டு எம் டிவைடட் பை என் இ ஸ்கொயர் டவு. இதுதான் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா, இதை பற்றி இதே லெசனில் பின்னாடி கொஞ்சம் டீப்பாக இருக்கும், நம்ம அங்கே பார்க்கலாம். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.